ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் எந்த குழம்பாக இருந்தாலும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த ஈஸியான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியலை செய்யலாம். ஈஸியான பொரியல் ரெசிபி ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 3 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு செய்யும்போது பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். பாதியாக கட் பண்ணிவிட்டு பொரியலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதில் பாதி முட்டைக்கோஸ் மட்டும் நான் பொரியலுக்கு எடுத்திருக்கேன். நடுவில் இருக்க தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. மெலிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீளமாக கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்யும்போது கல்யாண வீட்டில் சாப்பிட்றது போலவே இந்த முட்டைக்கோஸ் பொரியல் சாஃப்டாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் எல்லாத்தையுமே நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசிடுங்க. தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துடணும். பொரியல் செய்கிறதுக்காக கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கங்க. 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட இந்த பொரியலுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க பாசி பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பாசிப்பருப்பை எண்ணெயில் வதக்கிட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம அலசி வச்சுருக்க காயை சேர்த்துக்கணும். எல்லா காயும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு காயை வதக்கிக்கணும். இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். முட்டைக்கோஸ் வேகும்போது தண்ணி விட்டு வேகும். மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நம்ம காயை நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி செய்யும்போது கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த முட்டைக்கோஸை நம்ம வீட்டிலையே செய்யலாம். நாம் சேர்த்துருந்த பருப்பை லைட்டாக நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்திருக்கணும். காயும் நல்லா வெந்துருச்சு. காயில் நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். தேங்காயை இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.